வானம் மேலே ஒரு பெரிய பழம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அது யாருக்கு என்று நினைக்கிறீர்களா? ஐயோ, என்ன மிக்க சுவையான மாம்பழம் இது! நான் அதை எடுத்துக்கொள்வேன். படிப்படியாக குதித்து ஹனுமான் வானத்திற்கு செல்ல முன் வைக்கிறான். வண்ணமயமான மேகங்களுக்கு மத்தியில் அவர் மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டார். பல சிரிக்கும் விலங்குகளும் தீஷங்கர பாய்வமி சகித்தே ஒதொரித்தேயிமாஷ்டா. தீஷங்கர டாய்வமி சகித்தே டிதோரித்தேயிமாஷ்டா. தீஷங்கர டாய்வமி சகித்தே இச்சுரைத்தேயிமாஷ்டா. இறங்கிவிட்டேன், ஒரு மூளை நெருக்கி. ஆனால் அது மிகவும் வெப்பமாக இருந்தது, ஒரு பெரிய அகச்சிவப்பு முகம் போல். அவன் சொர்க்கத்தின் வலிமையை உணர்ந்தான். எனவே அவர் சூரியனுடன் விளையாட்டுக்கு மாற்றினார். இந்த மகிழ்ச்சியான கதை உங்களுக்கும் நன்மை பயிலும். ஒரு மாயாஜாலமான ஒளிச்சன்னி கொண்ட அழகான காட்டில் ராமனும் லக்ஷ்மணனும் தனது யாத்திரையை மேற்கொண்டிருந்தார்கள். அது அப்போது நெருக்கில் இருந்த ஒரு மரத்திலிருந்து ஒரு பெரிய சத்துரு புறப்பட்டது. அது வலிய மைந்திரன் ஹனுமான். அவர் ராமனை நோக்கி மரியாதைக்கு வணங்கினார். உன் அடிகளில் நான் வணங்குகிறேன் எம்பெருமானே. உன் ஆச்சரியமான முகம் என் கண்களுக்கு அமுதம். எங்கிருந்து வந்தீர் மோகனியனே? உன் பெரிய உள்ளம் நான் கண்டுகொண்டேன். இப்போது முதல் முறையே ராமன் தனது உண்மையான நண்பனாக ஹனுமானை கொண்டு வந்தார். என் சீதா, நீ எங்கே இருக்க? பெரும் சாகசத்தை மேற்கொள்ளும் வீரன் வருகிறார். இன்று ஹனுமான் தனது துணையை மீட்டெடுக்க லங்கைக்கு போகிறார். அவரது வலிமையால் கடல் கனல்கள் அதிர்வப்பட்டன. பெரிய நீலக்கடலை கடந்து ஒரு குதிப்புடன் விசித்திர வானம் அவரது பயணத்தை போற்றியது. லங்கை நிலையை நெருங்கிக் கொண்டிருந்தது. இது ஒரு பெரிய ஆரம்பம். லங்காவின் அமைதியான தோட்டத்தில் ஒரு மாயக்கார மழலை வீசியது. அங்கு சீதா அமர்ந்திருந்தாள். தன் மனைவன் ராமனை நினைக்கும் போது சாரோஃபுல். திடீரென அன்பான ஹனுமான் வந்தார். மனம் திரும்பியிருங்கள் மாதா என்றார். அவர் தன் வாக்கில் ராமனின் மோதிரத்தை காட்டினார். அது மயக்கு விளைவிக்கும் ஒளியை வெளியிட்டு தந்தது. சீதா கண்கள் முழுமையாக இருந்தன. என் ராமன் நன்மையானவர் என்று அவள் பெரிய மகிழ்ச்சியுடன் சொல்லினாள். நன்மை எப்போதும் இருக்கும் மாதா. ராமன் வீரமானவர். இரவின் மேகத்தில் ஒரு தீப்பற்றை விழி போட்டார். அது யார்? அது வீர மாருதி மகன். அவனது தீக்கு துளை இரவிலும் பிரகாசிக்கிறது. கட்டடங்களுக்கு இடையில் குதித்து கொண்டே அவன் வெறியை வெளிப்படுத்துகிறான். மகா சவால்களை வெற்றி பெற்று அவன் சக்தியை மேலும் வெளிப்படுத்துகிறான். இலங்கையின் மேல் நின்று தனது பெருமையை உலகுக்கு நிரூபிக்கிறான் நம் ஹனுமான். ராமன் மற்றும் லக்ஷ்மணா சீதாவை கண்டறிய முடியாமல் காட்டில் ஆவலுடன் காத்திருந்தார்கள். அது நேரம். ஒரு பெரிய செய்தியுடன் ஹனுமான் திரும்பிய வந்தார். ராமா, நான் சீதாவை கண்டேன். அவள் சுமார் நலமாக உள்ளாள். என் சீதா, நீ உண்மையாக அவள் கண்டாயா? இது அற்புதம். அணியை சுற்றியும் மகிழ்ச்சியின் பெருமூழ்கம் எழுந்தது. பெரிய யுத்தத்திற்கு முன் ஒரு சிறிய வெற்றி. சீதா மீட்கப்படும். இராமனின் மனம் உடைந்து போனது. ஏனெனில் அவரது சகோதரர் லக்ஷ்மணன் மிருத நிலையில் இருந்தார். ஜம்பவன் ஹனுமானை கேட்டார். ஹிமாலய மலையில் உள்ள சஞ்சீவனி வேளையில் போய் கொண்டு வரவும். பலியான ஹனுமான் ஒரு மூச்சில் வானம் பறந்தான். அவனது நோக்கம் ஒரே ஒன்று, லக்ஷ்மணனை காப்பாற்றா. நட்சத்திரங்கள் அவன் பாதையை ஒளித்துக் கொண்டார்கள். பெரிய மலைக்கு நெருக்கியிருந்தான். ஆனால் மலையில் நிறைய மூலிகைகள் இருந்தன. சஞ்சீவனியை எவ்வாறு கண்டுபிடிப்பது? அவனது பெரிய மனதுடன் ஹனுமான் முழு மலையையும் தூக்கினான். மலை மாயாஜால பிரகாசத்தில் ஒளித்தது. வானம் மீண்டும் பறந்தான். மாயாஜால மலை ஒன்றுடன். காலம் எதிர்க்கும் போட்டியில் லக்ஷ்மணனுக்கு சஞ்சீவனி கொடுக்கப்பட்டது. முத்து மயமாக இருந்த அவரது முகம் மீண்டும் செம்மையாக மாறியது. அனைத்து ஒருவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டிருந்தனர். ஹனுமானின் பக்தி மற்றும் வலிமை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. இராமனின் இரக்கமும் ஹனுமானத்தின் விசுவாசமும் மூலம் அதிர்ஷ்டமான மூலிகைகள் நிற்குகின்றன. மந்திர குணமளிக்கும் மூலிகைகள் பிரகாசமாக திகழ்கின்றன. லக்ஷ்மணனை மீண்டும் ஜீவ சக்தியுடன் நிரூபிக்கின்றன. இவை இயற்கையின் சக்தியை கொண்ட மூலிகைகள். மனமும் உடலும் பாவத்தையும் சுகமாக்குகின்றன. இராமன் மகிழ்ச்சியுடன் புன்னகைக்கிறார். தன் தங்கையின் ஆரோக்கியத்தை கண்டு நிறைகிறான். ஹனுமான்
தன் ஆதர்ச்சியையும் நன்றியையும் வெளிப்படுத்துகிறான். அனைவருக்கும் மகிழ்ச்சியை பரப்புகிறான். இயற்கையின் குணம் மூலம் மீண்டும் இணைக்கப்பட்டு நண்பர்கள் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொண்டு முன்னேறுகிறார்கள். வானத்திலிருந்து மலர்கள் பொழியும் ஒரு அரண்மனையில் ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டம் நடக்கிறது. அதில் இருக்கிறார் நம் இராமா மற்றும் சீதா மாம்பாளர்கள் மிகுந்த ஆனந்தத்துடன். அவர்களுடன் லட்சுமணரும் சேவகன் ஹனுமானும் இருக்கிறார்கள். பொழியும் மலர்களை கைப்பற்றி மகிழும் குழந்தைகள் அதே ஆனந்தத்தில் நடனிக்கின்றனர். இது பெரும்பான்மையான ஆனந்தத்தின் ஒரு காட்சி. அனைவரும் ஒன்றாக மகிழ்கிறார்கள்.